அனைவருக்கும் வணக்கம். தினசரி வானிலை பற்றி அறிய நம்முடைய யூடியூப் சேனல் பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தயவு செய்து பண்ணுறேங்க. இன்றைக்கான தேதி பார்த்தீங்கன்னா மே 15/5/2024 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் இந்த ஆண்டு அதிகமான வெயிலுங்க. குறிப்பாக மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் நம்ம தமிழகத்தில் இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு அதிகமான வெயில் வச்சு நம்மளாம் பார்த்துருப்போம். வட உள் மாவட்டம், டெல்டா உள் மாவட்டம், தென் உள் மாவட்டம், இந்த உள் மாவட்டங்கள் முழுவதும் இந்த ஆண்டு அதிகமான வெயில். அதாவது குறிப்பாக கரூர், சேலம், நாமக்கல், திருச்சி இங்கே எல்லாமே 44 டிகிரி வரைக்கும் மேலே பதிவானது நம்மளாம் பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழகத்தில் 44 அதிகபட்சம் 45 டிகிரி வரைக்கும் தொட்டு விட்டது. நம்ம தமிழகத்திலும் அதிகமான வெயில் தான். ஆனால் நம்ம தமிழகத்திலையும் வரலாற்றில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமான வெயில். ஆனால் இந்த தெற்கு ஆந்திரா, குறிப்பாக இந்த கடப்பா, திருப்பதியோட வடக்கு பகுதியை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தை விட அங்கே அதிகமான வெயில் பதிவானது. இந்த ஆண்டு அவர்களுக்கும் அதிகமான வெயில் தான். தெற்கு ஆந்திரா உள்பகுதியெலாம் 47 டிகிரி வரைக்கும் அடிச்சிச்சிங்க இந்த ஆண்டு. அதாவது நம்ம தமிழகத்திலும் அதிகமான வெயில் தான். ஒட்டுமொத்த தென்னிந்தியா, தெற்காந்திரா முழுவதும் அதிகமான வெயில் தான். ஸோ இந்த வெயிலுக்கெல்லாம் இப்போ என்ன ஆக போகுதுன்னா, நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். இப்போ அடிக்கக்கூட வெயிலுக்கெல்லாம் பின்னாடி சேர்த்து வைத்து மழை பெய்யணும் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொன்னோம். இப்போ நம்ம பார்த்துருப்போம், இது வரைக்கும் நம்ம தமிழகத்தில் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு வெயில் காணப்பட்டது. இனிமேல் நம்ம தமிழகத்தில் நாளை முதல் வரலாற்றில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மழை பெய்ய போகுதுங்க. கண்டிப்பாக எல்லா இடங்களுக்கும் மழை உறுதி. வட மாவட்டங்களுக்கும் மிக கனமழை. கண்டிப்பாக சென்னைக்கெல்லாம் 10 சென்டிமீட்டர் மேலே மழை இருக்குங்க. சென்னை மாநகரம், புறநகர் பகுதி அங்கெல்லாம் 5 சென்டிமீட்டர் மழை பெய்தாலே சென்னையெல்லாம் அந்த அதிக அளவு தண்ணி தேங்கி நிற்கும். இப்போ 10 சென்டிமீட்டருக்கு மேலே மிக கனமழை கண்டிப்பாக பெய்ய போகிறது. சென்னைக்கெல்லாம் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். அதே போல் வட உள் மாவட்டங்கள் எல்லாமே அந்த பாலாற்றுலாம் ஒரு சிறிய வெள்ளப்பெருக்கு ஏற்படலாங்க. ஓரளவு வெள்ளப்பெருக்கு வாய்ப்பு அதிகம் தான் தெரிகிறது. ஏன்னா அந்த கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதிகள் அங்கே இல்லாமல் அங்கேயும் மழை பெய்யும், வட மாவட்டங்களும் இங்கேயும் மழை பெய்யும். அப்போ ஒட்டுமொத்த தண்ணீரும் அங்கே சேர்த்து இந்த பாலாற்று தான் கலக்கும். அங்கே ஓடக்கூடிய ஏரிகள், குளங்கள் எல்லாமே நிரம்பி பாலாற்றில் கலந்து அது ஒரு வெள்ளப்பெருக்காக ஏற்படலாம். எனவே அந்த அளவுக்கு மழை இருக்குங்க. இப்போ சுழற்சி நெருங்கி விட்டது. இப்போ நம்ம தமிழகம் அருகே இப்போ அது 200 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தால் அது இன்னும் பக்கத்தில், இன்னும் க்ளோஸாக வரும். நாளையிலிருந்து அது இன்னும் பக்கத்தில் வந்துடும். எனவே மழை கண்டிப்பாக உறுதியாகி விட்டது. அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கும், தென் மாவட்டங்களுக்கும், மேற்கு மாவட்டங்களுக்கும், நீலகிரி முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் இடப்பட்ட அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாங்க. அந்த மலை பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம். அதாவது முன்கூட்டியே சொல்லிவிடுவது நல்லது. அதாவது நாளைக்கு மழை வருதுன்னா இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடாது, முன்கூட்டியே சொல்லிவிடுவது நல்லது. எனவே தயவு செய்து எல்லாருமே கவனமாக இருங்க. அதாவது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்ட மக்கள், டெல்டா மாவட்ட மக்கள், வட மாவட்ட மக்கள், உள் மாவட்ட மக்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து 38 மாவட்ட மக்களும் தயவு செய்து கவனமாக இருங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்தாக வேண்டும். அதே போல் இந்த கடலோர மாவட்டம் சென்னை, செங்கல்பட்டு, மதுராந்தகம், கடலூர், புதுச்சேரி, நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, வேதாரண்யம் இந்த கடலோர மாவட்டங்களுக்கும் கனமழை பரவலாக இருக்கும். மிக கனமழை பல்வேறு இடங்களில் பதிவாகும். கடலோர மாவட்டங்களுக்கும் மழை உண்டுங்க. மிக கனமழை கடலோர மாவட்டங்களுக்கும் இருக்கிறது. அதே போல் டெல்டா மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தஞ்சாவூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, இந்த குறிப்பாக இந்த திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை மாவட்டம் இந்த டெல்டாவுடைய உள்பகுதி வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மழை பெய்யலாம். நாளை முதல் படிப்படியாக டெல்டாவில் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே கனமழை பரவலாகவும், கனமழை சொல்வதை விட மிக கனமழை தான் அதிக வாய்ப்பு தெரிகிறது. அதாவது இந்த நாகப்பட்டினம், திருவாரூர் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே நாளை முதல் பரவலாக கனமழையும், அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பரவலாக மிக கனமழையும், அதி கனமழையும் ஒரு 20 சென்டிமீட்டர் மேலே கூட மழை பதிவாகலாம். டெல்டா மாவட்டங்கள் கூட 20 சென்டிமீட்டர் மேலே மழை பதிவாகலாம். ஓரளவு ஏரி குளங்கள் கூட நிரம்பலாம். ஸோ அதே நேரத்தில் தென் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி கண்டிப்பாக கவனமாக இருக்கணுங்க. அதாவது எல்லா இடங்களுக்கும் மிக கனமழை தான் தெரிகிறது. அதாவது எந்த இடத்துல எப்படி வேணால் மழை பெய்யலாங்க. அதாவது நாளை 16, 17, 18, 19, 20, 23ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குது. ஒரு வலுவான மழை இருக்குது. அந்த தேதியில் நாளை முதல் தொடங்கக்கூடிய மழை அப்படியே பரவலாக, மிக நீண்ட பரவலாக ஒட்டுமொத்த தென்னிந்தியா, தமிழகம் முழுவதும் பரவலாக மாறிவிடும். அந்த நேரத்தில் எல்லா இடங்களுக்கும் மிக கனமழை தெரிகிறது. அதாவது சேலத்தில் மிக கனமழை இருக்குது, இல்லை டெல்டாவில் மழை பெய்யாது, இல்லை தென் மாவட்டம் தான் மழை பெய்யும் அப்படின்னு சொல்ல முடியல. எல்லா இடங்களுக்கும் மிக கனமழை தெரிகிறது. அதாவது டெல்டாவிற்கும் ஏரி குளங்கள் நிரப்புவதற்கு மழை தெரிகிறது. அதே போல் வட மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்
எல்லா இடங்களுக்கும் மிக கனமழை தாங்க தெரிகிறது. எல்லா மாவட்டங்களுக்கும் மிக கனமழை 10 முதல் 20 சென்டிமீட்டர் மேலே தான் பதிவாகும் போல தெரிகிறது. ஏன்னா அந்த அளவிற்கு மழை இருக்கிறது. எனவே தயவு செய்து கவனமாக இருக்கணும். இதில் குறிப்பாக இந்த நீலகிரி மாவட்டம், கோயமுத்தூர் மாவட்டம், பொள்ளாச்சி, வால்பாறை, தேனி மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி, தேனி மாவட்டம் முழுவதும், கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் இந்த திருநெல்வேலி மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி, இந்த மலைப்பகுதி ஓரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அங்கே வந்து இந்த முன்கூட்டியே இந்த ஆண்டு இந்த தாமிரபரணி ஆறு எப்போதுமே இந்த தென்மேற்கு பருவமழை அப்புறம் வடகிழக்கு பருவமழை தான் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். இப்போ முன்கூட்டியே தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம். குற்றாலத்தில் முன்கூட்டியே வரலாற்று இது வரைக்கும் யாரும் பார்த்துடாத அளவுக்கு முன்கூட்டியே மே மாதம் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம். குற்றாலம் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய டேம்கள், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கக்கூடிய கர்நாடக நீர்பிடிப்பு, அங்கே இருக்கக்கூடிய ஆறுகள், ஏரி, குளங்கள் எல்லாமே நிரம்பும். அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே நிரம்பி தான் இந்த காவிரி ஆறு மற்றும் இந்த ஒகேனக்கல் இங்கே வந்து நீர்வரத்து வரும். எனவே கண்டிப்பாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக மேட்டூர் அணைக்கெல்லாம் அதாவது நீர் வரத்து 1 லட்சம் கூட தாண்டலாம். 1 லட்சம்குள்ளே கண்டிப்பாக ஒரு 50,000 கன அடி நீர் வரை கண்டிப்பாக வரும் மேலே. எனவே தயவு செய்து கவலையெல்லாம் விட்டு தள்ளுங்கள். உங்கள் மாவட்டங்களுக்கு மிக கனமழை தான் அதிக வாய்ப்பு தெரிகிறது. அதாவது கனமழை சொல்வதை விட மிக கனமழை தான் அதிக வாய்ப்பாக தெரிகிறது. எனவே தயவு செய்து கவனமாகவும் மழை பெய்யும் பொழுது வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். எல்லா இடங்களுக்கும் மிக கனமழை இருக்கிறது. மேற்கு மாவட்டம் கோயமுத்தூர் முதல், அதாவது நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டம் முதல் சென்னை, நெல்லூர், விசாகம், இந்த நெல்லூர் வரைக்கும் தெற்காந்திரா மற்றும் இந்த தமிழகம் முழுவதும், கேரளா முழுவதும், கர்நாடக மாநிலம் முழுவதும், எல்லா இடங்களுக்கும் ஒட்டுமொத்த தென்னிந்தியா முழுவதுமே மிக கனமழை தான். அந்த சுழற்சி என்ன பண்ண போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்திய பெருங்கடல் காற்றை வந்து ஈர்க்க போகுது. அதாவது நமக்கெல்லாம் தெரியும், இப்போ வந்து கடலுடைய வெப்பநிலை பார்த்து 32 டிகிரி இருக்குங்க. இந்த 32 டிகிரி இருந்தாலும் என்ன ஆகும்னா அதிகமாக பெரும் மழை வெள்ளத்தை கொடுக்கும். இந்த 32 டிகிரி 30 டிகிரி 29 டிகிரி இருந்தாலும் அது மழை வெள்ளம் தான். இப்போ 32 டிகிரி என்ன ஆக போகுதுன்னா, இந்த சுழற்சி வந்து நம்ம தமிழகம் வரைக்கும் இருந்து கொண்டு காற்று ஈர்க்க போகுது. அதான் நம்மளாம் பார்த்துருப்போம். அதாவது 2023 வடகிழக்கு பருவமழை இந்த டிசம்பர் மாதம்லாம் கயல்பட்டினம், தென் கடலோர மாவட்டம்லாம் பாதிக்கப்பட்டது. அங்கே வந்து ஒரு சிறிய சுழற்சி தான், இது போல் ஒரு காற்று சுழற்சி தான். அது வந்து இந்திய பெருங்கடல் காற்றை, நீராவி காற்றை வந்து ஈர்த்து குறிப்பாக இந்த கயல்பட்டினம் 100 சென்டிமீட்டர் மேலே மழை பதிவான நம்ம பார்த்துருப்போம். அதே போல் இந்த சுழற்சி என்ன ஆக போகுதுன்னா, இந்திய பெருங்கடல் காற்று அதே காற்றை வந்து ஈர்க்க போகுது. இந்திய பெருங்கடல் காற்று ஈர்த்தாலே பெரும் அதிகமான மழை தான். ஏன்னா இப்போ 32 டிகிரி இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய நீராவி, அந்த நீராவியை கொண்டு வந்து அந்த தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், அந்த டெல்டா மாவட்டம், வட மாவட்டம், உள் மாவட்டம் குவிக்கும் போது என்ன ஆகுனா அதிகமான மேக வெடிப்பு மழையும் அதிகமான ஒரு மழை பொழிவு ஏற்படும். ஒரு இதுவரைக்கும் யாரும் பார்த்துடாத அளவுக்கு மழை பெய்ய போகுது. ஸோ இதாங்க நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஈரப்பதம் காற்று இந்திய பெருங்கடல் இப்போ 32 டிகிரி 30 டிகிரி மேலே தான் இருக்குது. அதே போல் லட்சத்தீவு, கேரளா 32 டிகிரி ஆயிடுச்சு. அங்கேருந்து தான் காற்று வரப்போகுது. அங்கேருந்து காற்று ஈர்க்கப்பட்டு தமிழகத்தில் குவிக்கப்பட்டு ஒட்டுமொத்த தென்னிந்தியாவில் ஒரு காற்று குவிதலை ஏற்படுத்தி அந்த இந்திய பெருங்கடல் காற்று, நீராவி காற்று குவிக்கப்பட்டு மழை பொழிவை அதிகமாக, அதாவது வரலாற்றை இது வரைக்கும் இல்லாத அளவு கொடுக்க போகுது. எனவே தயவு செய்து கவனமாக இருங்க. சார் என்ன சார் மழை பெய்யுமா பெய்யாதா, அங்கே பெய்யுது அப்படின்னு கேட்காதீங்க. உங்களிடங்களுக்கும் மழை உண்டு. அதாவது திருப்பூர், இந்த திருப்பூர் இல்லாமல் திருப்பூர் மாவட்டமாக பல்வேறு இடத்துல மழை பெய்திருக்கிறது, இன்னும் ஒதுக்கியும் இருக்கிறது. அதே போல் டெல்டாவில் மழை பெய்திருக்கிறது, பல்வேறு இடத்துல மழை இல்லை. ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் மிக கனமழை கண்டிப்பாக இருக்குங்க. தயவு செய்து நம்புங்கள். ஒதுக்கப்பட்ட இடங்களை கண்டிப்பாக சேர்த்து மிக கனமழை கண்டிப்பாக கொடுக்கும். எனவே எல்லா இடங்களுக்கும் மழை உண்டு. டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், கர்நாடக எல்லையோர மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், வட உள் மாவட்டம், திருப்பத்தூர், ஈரோடு, நீலகிரி, எல்லா இடங்களுக்கும் மிக கனமழை தான். 10 சென்டிமீட்டருக்கு மேலே 20 சென்டிமீட்டர் அதிகபட்சம். இந்த கேரளா, இந்த கர்நாடகாவில் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம். 40 சென்டிமீட்டர் மேலே கூட தாண்டலாம். ஆனால் தமிழகத்தில் இந்த தமிழகம் முழுவதும் அதிகபட்சம் 25 சென்டிமீட்டருக்கு மேலே கண்டிப்பாக தாண்டும். எனவே தயவு செய்து கவலையெல்லாம் விட்டு தள்ளுங்கள். இன்றைக்கி வந்து தமிழகத்தில் இன்றைய ஒரு நாள் மட்டும் ஒதுக்கி மழை பெய்யும். இன்றைக்கி மழை இருக்குது, ஆனால் ஒதுக்கி தான் மழை பெய்யும். இன்றைக்கி வந்து மதியம் இந்த வெயில் அடித்த பிறகு இன்றைக்கு வந்து டெல்டா மாவட்டம், வட மாவட்டம், தென் மாவட்டம் ஆங்காங்கே ஒதுக்கி மழை இருக்கும். இன்றைக்கும் ஒதுக்குதல் இருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் மழை சற்று தீவிரம் குறைந்து காணப்பட்டாலும் இருந்தால் நேற்று போல் மழை உண்டு. நேற்று போல் இன்றைக்கே மழை இருக்குது. நாளை முதல் தான் பரவலாக மாறும். இன்றைக்கி 50% இடத்துல மழை பெய்யுது அப்படின்னு நாளைக்கு 80% இடத்துல மழை பெய்யும். நாளை மறுநாள் 100% மேலே மழை பெய்யும். இப்படி
எனவே இன்றைக்கே மழை இருக்கிறது. இன்றைக்கு வந்து டெல்டா மாவட்டம் குறிப்பாக தஞ்சாவூர், திருச்சிக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதே போல் சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, உள் மாவட்டம், தென் மாவட்டம், மதுரை இங்கேயும் வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்றைக்கே மழை உண்டுங்க. இன்றைக்கி மழை இருக்குது. ஒதுக்கி பெய்யும். நாளை முதல் தான் அது பரவலாகவும் நாளை மறுநாள் மிக நீண்ட பரவலாகவும் மாறும். எனவே தினசரி வானிலை பற்றி அறிய நம்ம யூடியூப் சேனல் செக் பண்ணுறோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் நாளை முதல் கனமழை, மிக கனமழை தமிழகம் முழுவதும் பரவலாக பதிவாகும். எல்லா இடங்களுக்கும் மழை உண்டுங்க. நன்றி.